வணக்கம் அன்புறவுகளே. இன்று நான் பார்க்க போக பதிவு, கோவிலுக்கு செல்லும் போது எந்த வாசல் வழியே செல்ல வேண்டும், எந்த வாசல் வழியாக சென்றால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பதிவு தான். முழு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகிறதுனாலே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனவேதனையில் இருக்கோமோ, கஷ்டத்தில் இருக்கோமோ, இல்லை சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு திருமண நாள் கொண்டாட, பிறந்தநாள் கொண்டாட, எல்லாத்துக்குமே நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் கோவிலுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம், இன்னும் போயிட்டே இருப்போம். சில கோயில்களில், ரொம்ப கிராமங்களில் உள்ள கோயில்கள்லாம் ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். அதில் நம்ம ஒரே வழியில், சில நேரத்தில் 2 வாசல் இருந்தால் கூட அவங்க முக்கியமாக பயன்படுத்துறது அந்த தலைவாசல் தான், அந்த பிரதான வாசலை தான் பயன்படுத்துவாங்க. அதனால் அங்குள்ள மக்கள் அந்த வாசல் தான் பயன்படுத்துவாங்க. சில ஊர்களில் பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்குது. அந்த பெரிய பெரிய கோயில்களுக்கு 4 விதமான வாசல்கள் இருக்கும், 2 விதமான வாசல்கள் இருக்கும். அப்படிப்பட்ட கோயில்களில் நம்ம எப்படி எந்த வாசல் வழியாக நம்ம போகணும். சிலவர் அவங்க எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எங்கே பஸ்ஸு அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், எங்கே அவங்க இறங்குறாங்களோ, அவங்களுக்கு எது பக்கமோ அப்படி அவங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வர்ற வழக்கம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா, அது ரொம்ப பெரிய தவறு. நம்ம ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதா இருந்தால் நம்ம அந்த கோவிலுக்கு பிரதான வாசல் வழியாக தான் போகணும், முன் வாசல் வழியாக தான் போகணும். அதுக்குன்னு அந்த கோவிலுக்குன்னு ஒரு பிரதான வாசல் இருக்கும். அந்த வழியில் போய் தான் நம்ம அந்த கடவுளை போய் தரிசனம் செய்யணுமே தவிர, வேறு ஒரு வழியில் நம்ம சென்று நம்ம தரிசனம் பண்ணக்கூடாது. அதற்கு பலனும் கிடையாது. அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, அந்த கோயிலுக்குன்னு ஒரு பிரதான வாசல். கொஞ்சம் நடப்பீங்களா, பரவாயில்ல, நடந்து போங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் தூரம் தானே இல்லைன்னா இருக்குது அப்படின்னு நடந்து நீங்கள் அந்த என்ன கோவிலுக்குன்னு ஒரு பிரதான சாலை இருக்கோ, அதுக்கு என்ன வாசல் இருக்கோ அந்த வாசல் வழியாக நீங்கள் போய் அந்த கோயிலை வணங்கிட்டு வரும்போது அதோட பலன்கள் உங்களுக்கு இரட்டிப்பாகவும் அதை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கலாம், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அதுக்காண்டி நீங்கள் இன்னொரு வாசல் வழியாக போனால் உங்கள் வேண்டுதலாம் நிறைவேறாது நான் சொல்லவே மாட்டேங்க. எப்படி போய் சாமி கும்பிட்டாலும் நம்ம மனசார சாமி கும்பிட்றோம். நம்ம கோயிலுக்கே போட்டாலும் வீட்டிலேருந்து கும்பிடும்போது நமக்கு சாமி அருள் பாலிக்க தான் செய்கிறாங்க. நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வைக்காங்க. அதை நம்பி தான் நம்மளும் கோவிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். ஆனாலும் நீங்கள் ஏதோ ஒரு வழியில் போய் இன்னொரு வாசல் வழியாக போய் நீங்கள் கும்பிட்றத விடையும், நீங்கள் அந்த கோயிலோட பிரதான வாசல் வழியாக நீங்கள் போகும்போது இன்னும் உங்களுக்கு பலன் ஜாஸ்தி. அதை நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்காண்டி கோயிலுக்கு போன பலனே கிடைக்காது, நீங்கள் அங்கே போய் வேணும்னா உங்கள் வேண்டுதல் நடக்காது, நீங்கள் போன புண்ணியம் அப்படிலாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை விட நீங்கள் பிரதான வாசல் வழியாக போகும்போது இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி அந்த கோயிலுக்கு போன முழு பலன் கிடைக்கும். நீங்கள் வேண்டுதல் நிறைவேறும், உங்களுடைய போன பலன்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த பிரதான வாசல் வழியாக போங்க, நீங்கள் பயன்பெறுங்க, கோவிலுக்கு போன புண்ணியத்தை ஏற்றுக்கோங்க, உங்கள் வேண்டுதல்லாம் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.